Honorable Member Sri Tol Tirumalavanji. மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நெடுங்காலத்து கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பெருமைப்படுகிறேன். சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் இது குறித்து முதலாக பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட அவர்கள் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் நுகர முடியாதவர்களாக, கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றை பெற முடியாதவர்களாக வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இத்தனை காலமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததுதான். இப்போதுதான் அவர்கள் பட்டியல் இனம் என்கிற பழங்குடி இனம் என்கிற பட்டியலில் இடம்பெறப் போகிறார்கள். அந்த வகையில் பரிந்துரைத்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் ஷெட்யூல் காஸ்ட் 17 சமூகத்தை சார்ந்த பிரிவினர் பழங்குடியினத்திற்கான பண்புகளை கொண்ட சமூக பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பைரா, பக்கூடா, சண்டி, பெல்லாரா, தொம்பன், கொடகாலி, கொட்டா, கோசாங்கி, ஹோலியா, ஜக்காலி, ஜம்புவுலு, கூசா, குரவன், நாயாடி, வேடன், வேட்டுவன் என்கிற இந்த சமூக பிரிவினர் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே இருந்தால் எந்த பயனையும் அவர்களால் நுகர முடியாது. ஆகவே பழங்குடியினர் பட்டியலில் இவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இதுபோல எந்தெந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியல் இனத்திலே இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதற்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் 12.6% மக்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மாநிலம் விட்டு மாநிலம், இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ட்ஸ். ஏறத்தாழ 15 கோடி மக்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று சொல்லலாம். இவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து வாழ்வதனாலேயே அந்தந்த மாநிலத்தில் தான் சாதி சான்றிதழ் காட்டி கல்வியோ வேலைவாய்ப்பையோ பெற முடியும் என்கிற நிலையில் அவர்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக இந்த பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மற்றும் ஓபிசி, தி ரிசர்வ்டு கேட்டகரிஸ், இது இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு பொருந்தாது. ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டிலிருந்து சண்டிகாரில் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள், மும்பையில் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள், ஏன் டெல்லியிலேயே ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவர்களின் சொந்த மாநிலத்தில் இருந்தால்தான் சாதி சான்றிதழ் பெற்று கல்வி வேலைவாய்ப்பு என்கிற பயனை நுகர முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தொகை என்பது 17% உயர்ந்திருக்கிறது. அதேபோல ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியினருடைய மக்கள் தொகை என்பது 9% உயர்ந்திருக்கிறது. ஆக அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பழங்குடியின மக்கள் இன்றைக்கு வனப்பொருட்களுக்கு முன்னுரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். வனம் இந்திய ஒன்றிய அரசால் பாதுகாக்கப்படுகிறது என்கிற பெயரால் பழங்குடியின மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அதை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதியாகும். ஆகவே அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள்
உற்பத்தி செய்யக்கூடிய வனப்பொருட்களுக்கு உற்பத்தி பொருட்களுக்கு அவர்களுக்கே முற்றுரிமை வழங்க வேண்டும். அதில் கார்ப்பரேட்டுகளின் தலையீடு கூடாது. அதற்கேற்ப அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது குறித்து உடனடியாக ஒரு தீர்வை காண வேண்டும். அந்த பள்ளி மாணவர்களின் வயிற்றில் அடித்த இந்த செயற்பாட்டை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். பல கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை, பல லட்சம் கோடிகளை கூட நாம் விரயம் செய்கிறோம். கடனுதவி என்கிற பெயரால் யாரோ கடனை வாங்கி கொண்டு திருப்பி செலுத்தாமல் அதை தள்ளுபடி செய்யும் நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பழங்குடி மாணவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்தியது மிகப்பெரிய அநீதி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மீண்டும் அவர்களுக்கு அந்த உதவித்தொகையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சேர்பர்சன். Thank you for giving me this opportunity to speak on the Constitution Bill, Scheduled Tribes Tamil Nadu, for the inclusion of kuravar and kurikkarar. Sir, at the outset, I would like to support this bill and thank the Union government for introducing this bill. It has been a very long demand. That is almost 50 decades. There was a committee, Lokur committee was formed, and this kuravar and kurikkarar community, they were deprived of their reservations for job and work for the past 5 decades. That is, 2 generations have lost opportunity of representing themselves in reservations in education and job. So due to this, a lot of graduates in this community are forced to selling beads and ornaments in temples and in markets. Sir, during the last DMK regime, in Kadalur, there were 1,406 families. And when our Chief Minister Kalanja visited that area, he saw many going students age belonging to that community collecting iron wraps and not going to school. He asked them why, and they said that the school is very far off and that they were not able to afford. What he did at once in Kadalur district was he started a school just for this community, Narikuravar community, where they were treated as a social stigma, and a school was started within that area just for the Narikuras. But sadly, sir, during the ADMK rule, that school was closed down. Sir, these are hunter-gatherers. This community is basically depend on hunter-gathering. But after banning of hunting, they had moved on to selling of beads and ornaments. So now too they face a problem. That is, this community mainly indulges in minor forest produce. That is, they go collect the fallen leaves and twigs from the forest. But sir, this government doesn't have a consideration or doesn't look upon them even in such a, they are already outcast society. But they charge 18% GST on that tendur leaves which they collect, which is used for BDs and other things. But why do they charge? They can charge the BD owners. But why do they charge these minor forest produce for the tendur leaf for 18%? So this caste, so the irony of this is that there is a community which is, though they know that if they come into the SC/ST clause, they will be treated as a social stigma, but due to reservations and for education and for job security, they want to come into it. And we have the other side of the society, the privileged society, where they boast and flaunt their names with the caste. That is, I've already told many times, sir, only members from Tamil Nadu, Pondicherry and Kerala in this house, if you see our names, there is no, you cannot identify us whether we are belonging to the privileged caste, whether we belong to the backward class, the most backward, the SC or ST. That is because we don't have it in our name and nobody can identify us by that. That is a great advantage for us. That is what our Dravidian principles of Tandai Periyar, Ambedkar had taught us, and that is why we stand over here with Dravidian principles fighting. But look at the other side, sir. Everybody has a caste name. So, everybody has a caste name. Who has it? Does the SC people have it? Does the ST people have it? No. Only the privileged class has it. That is why they have the privileged caste name. That is why I would like to always address the Prime Minister as Narendra by his first name and not by his caste name, because I don't like to use the caste surname. We don't want to know what caste you are. We want to treat you and we want to treat you and we want to be respected by each individual humanity that we are. Sir, our Chief Minister took various steps
for inclusion of this Nari, Kuravar and Kurikkarar community into this list. It was in our election manifesto. He had written a lot of letters, and then many members of our party had spoken and tabled it in Parliament, and he had also met the Prime Minister Narendra, and he had addressed it, and thanks to the government that they have brought this. So this is a social stigma. There was an incident in Tamil Nadu where the member from the Nari Kuravar community was not let inside the temple. The next day, the Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, went over there. He saw to it that they are respected. He took them to their house. He went to their house. He had a lunch with them, and he showed that everybody is there in social inclusiveness. There is nobody to be outcast. So this is what we want. Sir, I would also like to support the amendment to be brought by Ravi Kumar for having the name as Nari Kuravar and not Nari Kuravan, which doesn't sound respectful. Sir, one more last this thing I would like to submit, sir. In my constituency, there are a lot of Kurumbars, Kurumans and Kurumbars, 11 synonym names and Lambadis. In other states, they are treated as scheduled caste and scheduled tribes. But in Tamil Nadu, it is a long demand, and it has been passed on to the union government from the state. I would like to be them also to be included in the list, sir. Thank you for giving me this opportunity. Thank you. Thank you. Next speaker, Sri Vinayak Rautji. Speaker sir, வணக்கம். இந்த பில்லை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இதில் எனக்கு முன்னர் பேசிய மாண்புமிகு உறுப்பினர் ரவிக்குமார் முன்மொழிந்த அந்த திருத்தத்தை நானும் வழிமொழிகிறேன். ஏனென்றால் ஆங்கிலத்தில் என் என்று முடிகிற போது ஒரு இழிவான சொல்லாக அது அர்த்தப்படுத்தப்படுகிறது. அது ஆர் என்று மாற்றப்பட்டால் அந்த இழிவு நீங்கிவிடும். எனவே நரி குறவன் என்று இருப்பதை குறவர் என்று மாற்ற வேண்டும். அது மிக மிக முக்கியமான, மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கையாகும். அந்த கோரிக்கையை நானும் தங்கள் மூலமாக வழிமொழிகிறேன். அடுத்து நான் குறிப்பிட விரும்புவது, ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் நான் முன்னர் சொன்ன சர்க்குலேட் ஆகியிருக்கிறது. அதுவும் நம்முடைய எஸ்டி அமைச்சரகத்திலிருந்து ஒரு சர்க்குலர் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பழங்குடி மக்களுக்கு நிறுத்திவிட வேண்டும் என்று போட்டிருப்பது தவறிலும் மிகப்பெரிய தவறாகும். அந்த தவறை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்துகிறேன். அடுத்து, கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே மாதிரி ஒரு சட்ட முன்வடிவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த போது நான் குறிப்பிட்டேன், நரிக்குறவர் பழங்குடியின பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதோடு தமிழ்நாட்டில் மலையாளி என்ற ஒரு இனம் இருக்கிறது. மலையாளி என்ற ஒரு இனம் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு மேல் இருக்கிறார்கள் பழங்குடி மக்கள். 12 மாவட்டங்களில் அவர்கள் எஸ்டி என்று அங்கீகரித்திருக்கிறது அரசு. ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும், ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் அதே மலையாளி மக்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இது ஒரு அப்பட்டமான அநீதி. இந்த அநீதி களையப்பட வேண்டும் என்று நான் கடந்த ஏப்ரல் மாதமே பேசினேன், இதே அவையில் பேசினேன், அமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு வந்தேன். ஆனால் அது களையப்படவில்லை. எனக்கு ஒரு கடிதத்தை அமைச்சர் அனுப்பினார்கள். மாநில அரசிலிருந்து பரிந்துரை வந்தால் அது பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்தார்கள். நான் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து இவற்றை கொடுத்து பரிந்துரை அனுப்ப சொல்லி பரிந்துரையும் அனுப்பப்பட்டு விட்டதாக மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. பின்னரே இந்த திருத்த பட்டியலில் நரிக்குறவா, குருவிக்காரர் என்ற பட்டியலோடு மலையாளி என்ற எஸ்டி மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் ஏற்கப்பட்டதை ஈரோடு மாவட்டத்திலும் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த திருத்தத்தையும் அமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தொடரிலாவது முன்மொழிய வேண்டும், அல்லது இந்த இடைப்பட்ட காலத்திலாவது முன்மொழிந்து அது அந்த தவறை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Please conclude.
Within a minute, I will conclude. Okay, please. சார், நிறைவாக நான் குறிப்பிட விரும்புவது எஸ்டி நலன் குறித்து பலரும் நாம் பேசியிருக்கிறோம். ஒரு விஷயத்தில் ஒரு ஒயிட் பேப்பர் பிளேஸ் பண்ண வேண்டும் என்று நான் எஸ்டி அமைச்சரவையை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் தண்டகாரண்யா காடுகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து வந்த அந்த கிராமங்களில் இருந்து அவர்களை வேதாந்தா கம்பெனியினுடைய அடியாட்கள் வெளியேற்றி விட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி வெளியேற்றப்பட்டிருப்பது ஒரு பழங்குடியின பெண் பிரதிநிதி குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அந்த அநீதி நடப்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், மட்டுமல்ல நடந்ததை திருத்த வேண்டும். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எவ்வளவு கிராமங்களில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அதே கிராமங்களில் அவர்களை குடியமர்த்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். Thank you. Honorable Member Sri V.K. Srikandan. People. So through this, I support this bill. Thank you. Honorable Member Sri Venkatesh. அவைத்தலைவருக்கு வணக்கம். நரிக்குறவன் மற்றும் குருவிக்காரன் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலுக்கு கொண்டு வருகிற இந்த திருத்தத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த மசோதாவின் மீது 2 திருத்தங்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நரிக்குறவன் குருவிக்காரன் என்று இன் விகுதியிலே இருப்பது மரியாதை குறைவானது மட்டுமல்ல, அந்த சொல் என்பது ஆணை மட்டுமே குறிக்கும், பெண்ணை குறிக்காது. எனவே பன்மை விகுதியில் நரிக்குறவர் குருவிக்காரர் என்று திருத்தம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஏற்கனவே தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிற பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்திற்கு மாற்ற வேண்டிய பரிந்துரைகள் பல நிலுவையிலே இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடனடியாக ஒன்றிய அரசு கணக்கில் எடுத்து உரிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Honorable Member Sri Nabakumar Sarnai. Not there. Sogatar. Honorable Member Sri Saudaraji. आगे 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 ओके सर कौन बोलेगा? नहीं वो आगे. नबाकुमार सन्नाई. सर